எனர்ஜி யூர் வைப்ரேட்டிங் ஹையர். புரியுதா? எவ்ரிபடி ஷுட் வைப்ரேட் ஹையர் அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்கள் எல்லோரும் இவங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வீடியோஸ் ஹேவ் சீன் ஸோ ஃபார் அண்ட் ஹர் மைண்ட் செட் இஸ் ரியலி கிரேட். நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எப்படி வயர் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க எப்படி இருக்கீங்க, லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் ஏதோ போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, கிரேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா எங்கே கண்ணு பட்டுருமோ, கண்ணு வச்சுருவாங்களோ, ஃபேமிலி ஃபோட்டோ நம்ம வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணும்போதோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போதோ நமக்கு அந்த பயம் இருக்கும். உடனே இப்போ சண்டை வரப்போகுதுடா, ரொமான்டிக் ரீல் போஸ்ட் பண்ணால் இப்போ சண்டை வரப்போகுதுடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம இருப்போம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம் குட், ஐம் கிரேட் அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்கள். பிகாஸ் வென் யூ ஹியர் சேயிங் இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா இருக்கு, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது என் லைஃப்பில் அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்மளே கேட்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்கட்டும், நம்ம பிரெயினாக இருக்கட்டும், ரீவயர் ஆகும். இந்த வடிவேல் சார் காமெடியில் வர மாதிரி நல்லா இருக்குது, ஆமாப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார்ல, அது மாதிரி நம்ம சொல்ல 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 நம்மளோட மைண்ட் ரீவயர் ஆகும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். இந்த தத்தாஸ்து தேவதைகள் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம தான், அது நம்ம பிரெயின் தான் அது. ஓகேயா? நம்ம நல்லா இருக்கோம், நம்ம லைஃப் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறீங்கனாவே உங்கள் லைஃப் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஆக்சிஜனை மூக்கு வழியாக எடுக்க முடியாமல் டியூப் வச்சிட்ருக்காங்க, தெரியும் தானே அது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னையிலேருந்து யாராவது உங்களை புதுசாக பார்க்குறவங்க எப்படி இருக்கீங்க, ஹவுஸ் லைஃப் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கோயிங் கிரேட் அப்படின்னு மனசார சொல்லணும். ஐயோ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வாயில் மட்டும் சொல்லக்கூடாது. மனசார இட்ஸ் கோயிங் கிரேட், ஐ எம் டூயிங் குட், ஜாப் இஸ் குட், லைஃப் இஸ் குட், வைஃப் இஸ் குட், டாட்டர் இஸ் குட், சன் இஸ் குட், அந்த மாதிரி மனசார சொல்லுங்கள். கண்டிப்பாக தத்தாஸ்து, நான் தான் உங்கள் தத்தாஸ்து தேவதன் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நெவர் ஹாவ் த கில்ட் இன்சைட். ஓகே, ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.